நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்மையில் இணையதளத்தில் படித்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. அசந்துட்டேன் சார். 20 வயசில் ஒரு அம்மா கல்யாணம் ஆனோன்னு 2 வருஷம் ஆயிருக்கு, பிள்ளை பேர் இல்லை. கடவுள்கிட்ட போய் வேண்டியிருக்கா, பகவானே எனக்கு ஒரு பிள்ளை பேர் வேணும்னு. அடுத்த 5 வருஷம் கழித்து என் குழந்தை நல்ல புத்தியோடு இருக்கணும்னு வேண்டியிருக்கு. அப்படியே நாள் ஆக 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 20 வயசு அப்படியே தாண்டி எடுத்து இந்த அம்மாவுக்கு 60 வயசு ஆகிடுது. இந்த இடப்பட்ட நாளெல்லாம் கடவுளே நான் சொர்க்கத்துக்கு போகணும் சொர்க்கத்துக்கு போகணும் சொர்க்கத்துக்கு போகணுன்னு சொன்ன இந்த தாய் தன்னுடைய 60வது வயசில் இந்த பரந்தாமனுடைய சன்னிதானத்தில் வந்து வேண்டா, நாராயணா, வாசுதேவா, எப்படியாவது என் உயிரை நரகத்துக்கு கொண்டு போயிடு, எப்படியாவது என் உயிரை நரகத்துக்கு கொண்டு போயிடு. கடவுள் கண் முன்னாடி தோன்றி கேட்குறான், என்னம்மா, எல்லாருக்கும் வயசு ஆக ஆக தான் ஞானம் வரும். சின்ன வயசில் சொர்க்கம் போகணும்னு நீ கேட்ட, இப்போ வந்து ஞானம் வந்ததுக்கு பிறகு வீடு பேர் அடையணும், இறைவனுடைய திருப்பாதத்தை சிக்கனை பிடிக்கணும்னு நீ கேட்காம நரகத்துக்கு போகணும் நரகத்துக்கு போகணுன்னு கேட்குறியே, இது முறையா, இது தர்மமா, இது நீதியா, இது நியாயமானு நாராயணனே கேட்டான். அதுக்கு அந்த தாய் சொன்னா, முதல்ல எனக்கு பிள்ளை வரம் இல்லை, அதுக்காக கேட்டேன். அப்புறம் என் பிள்ளைய நல்லா வளர்க்கணுமேன்னு நான் சொர்க்கம் போகணுன்னு நினச்சேன். எனக்கு பிறந்த இந்த நல்ல குழந்த 20 வருஷமாக சமூகத்தில் அவ்வளோ அயோக்கியத்தனமும் செஞ்சுட்டான். இந்த சமூகம் எல்லாரும் சேர்ந்து அவனை சொல்லியிருக்கா, நீ எப்படியும் உனக்கு நரகம் தாண்டா கிடைக்கும்னு. நான் என் காதார கேட்டிருக்கேன். என் குழந்தை நரகத்தில் துன்பப்பட்டா துயரப்பட்டா அவனுக்கு ஆறுதல் சொல்லி மருந்து போடுறதுக்கு தாய்ங்கிற நான் தானேடா அங்கே அருகில் இருக்கும். எனக்கு நரகத்தை கொடு நரகத்தை கொடு நரகத்தை கொடு நாராயணான்னு சொன்னான். சார், இதை விட ஒரு தெய்வம் இந்த மண்ணுலகத்தில் இருக்க முடியுமா சார்? நீங்க யோசிக்கணும், இது நடந்ததான்னா நடக்கிறது, இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. எப்படின்னா, எப்படி நம்ம கடவுளை வேண்டுறோம்? அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பின் விளைந்த ஆரமுதே. எப்படி? அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பின் விளைந்த ஆரமுதே. உலகத்துக்கே யாரா பரம்பொருள்னா சிவபெருமானும் பார்வதியும். எல்லாரும் பார்வதிட்டையும் சிவபெருமான்ட்டையும் போய் வரந்தான் கேட்டா, எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டா. ஆனால் நான் படித்த பெரிய புராணத்தில் ஒரு அம்மா என்ன பண்ணா, தன்னையே துறவரம் பூண்டு கொண்டு தலையாலேயே கைலயம்ங்கிறிய நடக்கி எம்பெருமானை நோக்கி போனா. பார்வதி ஒரு இடி இடிச்சா. சில பேருக்கு எப்போதுமே அம்மா இடிச்சாதான் ஐயாவுக்கு புரியும். யார் இதுன்னா, எம்மை பேணி வரும் அம்மைகான்னு சொன்னான். அப்படியே சிவபெருமான் அந்த தாயை எடுத்து கையை பிடிச்சிட்டு சொல்கிறா, அம்மா, உலகத்தில் எல்லாரும் கார்த்தால எந்திருந்து அவ புனித நீராடி புண்ணிய உடை உடுத்தி மந்திரமாவது நீர் வானோர் துதிக்கப்படுவது நீர் சமயத்துள்ளது நீருன்னு விபூதியை பூசிண்டு காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துருகி என்னுடைய பாதத்தில் வணங்கி எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்பான். நாங்கள் தான் எல்லாருக்கும் கொடுத்தோம். ஏன்னா அவன் சொல்லும் போதே அம்மா அப்பா அம்மா அப்பான்னு என்னை சொல்லிடுறான். உலகத்தில் என் துன்பத்தை நான் சொல்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணுமே, எங்கள் அம்மாவை தவிர வேறு யார் இருப்பா? நான் யாரை சொல்கிறதுன்னு நினச்சேன். நான் கடவுள்னு பேர் தான், ஆனால் எனக்கே நீந்தாண்டா அம்மான்னு சொல்லி ஒரு நாயன்மாரை புகழ்ந்தான்னா சிவபெருமானுக்கே முடிவு பண்ணிட்டான். தன்னுடைய துன்பத்தை செவி கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு பொருள் உண்டென்றால் அது தாய்தான் என்பதை தீர்மானித்து தான் காரைக்கால் அம்மையை பார்த்து சொன்னான், எம்மை வேணும் அம்மைகான். இதில் என்ன சிறப்புன்னு கேட்டா, ராமகாதையில் எல்லாரும் வழிபடும் பொருள் நம்ம ராமனை தான் எடுத்துக்கிறோம். நான் அந்த ராமாயணத்துலேருந்து சில செய்திகளை கொஞ்சம் நுட்பமாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். விடிஞ்சா ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம். ஊரே விழாக்கூடம் பூண்டிருக்கு. சிற்றன்னை வந்து சொன்னா, ராமா இங்கே வா, உன்ட்ட ஒரே ஒரு வரம், ஆலிசூல் உலகமெல்லாம் பரதனை ஆழ நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரம் தவமேற்கொண்டு புண்ணிய துறைகளாடி 7-2 ஆண்டு காட்டுக்கு போயிட்டு வா என்று இயம்பினன் அரசன் என்றான். இவன் சொல்லலையா? அதுவும் கம்பன் எப்படி பாருங்க, 14ன்னு போட்டா பெருசா இருக்குன்னு 7-2 ஆண்டுன்னா. ஆலிசூல் உலகமெல்லாம் பரதனை ஆழ நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரம் தவமேற்கொண்டு புண்ணிய துறைகளாடி 7-2 ஆண்டு காட்டுக்கு போயிட்டு வா என்று இயம்பினன் அரசன் என்றான். இப்போ நம்ம பயலாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பான், அவன் வேலையை பாருன்னு இருப்பான். ஆனால் சொன்னது கைகேயி, கேட்டது ராமச்சந்திரமூர்த்தி. அடுத்த வார்த்தை சொன்னா,
மன்னவன் பணி என்றாயிலும் நும்பணி மறுப்பெனோ என் பின்னவன் பெற்ற செல்வோம் அடியேன் பெற்றதென்றோ. அம்மா இப்போதே இந்த வினாடியே நான் மரபுரி தரித்து போயிட்டேன், புறப்பட்டுட்டேன், விடை தாருங்கள்னா. ஒரு சித்தி பேச்சுக்கே இவ்வளவு எஃபெக்ட் கொடுத்தான்னா அம்மா பேச்சுக்கு எவ்வளோ எஃபெக்ட் ராமன் கொடுத்துருப்பாங்கிறது தான் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சொல்லித்தரணும். சும்மா ராமாயணத்தை படித்தா ராமனையே தூக்கி சாப்பிட்டா எங்கள் லக்ஷ்மணனுடைய அம்மா பேரே பல விதத்தில் அந்த கேரக்டர்லேயே கிடையாது. லக்ஷ்மணன் பெருசாக அப்படி பில்டப்லாம் கொடுத்துன்னு புறப்பட போவான். அம்மா கூப்பிடுவான், இங்கே வாடா, இங்கே வா, இங்கே ராஜாவுடைய தம்பின்னு நினச்சி நீ போகாத, தசரத சக்கரவர்த்தி புள்ளேன்னு நினச்சி போகாத, நீ ஒரு தொண்டனா சேவகனா அவனுக்கு ஒரு அடிமையாள் மாதிரி போன்னு சொன்னதுல எனக்கு பெருமை இல்லை. அடுத்த வரி சொல்லுவா, ராமச்சந்திரமூர்த்தி திரும்பி வந்தா நீ வா, இல்லைன்னா முன்னம் முடி, அவன் வரலன்னா அவனுக்கு முன்னாடி நீ செத்து போயிட்டேங்கிற செய்தி வரும்னு சொன்னது சுமத்திரை. நீங்க நினைச்சு பாருங்கோ. அண்ணன் என்ன சொல்றான், அம்மா நீ சொன்னா என்ன, அப்பா சொன்னா என்ன, இப்பயே போயிடுறேங்கிறான். இன்னொரு அம்மா என்ன சொல்றா, டே நீ அண்ணனோட கூட போ, தம்பிங்கிற உறவுல போகாத, ஒரு ஏவல் செய்து தொண்டனா பணியாளா போ, அவன் வந்தா வா, இல்லாட்டி நீ செத்துப்போ. கைகேயி சூப்பர், சுமத்திரை வெரி குட். இதெல்லாம் கம்பர் இங்கிலீஷ் பேசினாரான்னு கேட்கக்கூடாது, எனக்கு தெரிஞ்ச வார்த்தைன்னா அப்புறம் எங்கே தான் சொல்கிறது. இப்போ நீங்கள் ராமனை பெற்ற அம்மா இருக்காளே, ஒரே ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல, கோசலை, ராமா இங்கே வாடா, நானா உன்னைய போ சொன்னேன், அவ சொன்னதுக்கு நீ ஏண்டா போலாமான்னு கேட்டிருக்கலாம்ல. கடைசி வரைக்கும் பேசாத பெரிய தெய்வமாக விளங்கினாள் அல்லவா, அவள் இருக்கும் திசை நோக்கி நான் இப்பொழுதே தொழுகின்றேன் தோழர்களே, இருக்கும் திசை நோக்கி தொழுகின்றேன். பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், தாய் எப்படி இந்த மண்ணில் இருக்க வேண்டும் என்று நினைத்தான். நீங்கள் இன்னும் 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 உங்களுக்கு இதை உடைச்சு சொல்லட்டுமா. ராமன் வனவாசத்துக்கு போயிட்டான், கங்கை கரை, இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு அவர் போகணும்னா குகன் தான் போய் உதவி செய்யணும். நம்ம நாட்டில் ஒரு நல்ல பழக்கம் உண்டு, சில பேர்கிட்ட வேலை ஆகணும்னா 50 தடவை பேசுவோம், வேலை முடிஞ்சோன்னு கவலையே படமாட்டோம், ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டோம். அவ்வளோ உயர்ந்தவர்கள் தமிழர்களுடைய பண்பாடு. சார் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் மறந்துவிட்டேன். ஆனால் வள்ளுவன் சொன்னான், காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் அது ஞானத்தின் மானப்பெரிதுன்னா. குகன் படகுல தான் ராமனை ஏற்றி அங்கே கொண்டு போய் விட்டுட்டு உதவி செஞ்சுட்டான். அவன் யாருன்னு கேட்டால் சாதாரணவன் இல்லை, ராமன் நாட்டுக்கு ராஜானா காட்டுக்கு ராஜா குகன். தேனையும் தினையோயும் அப்படி தட்டில் வச்சு எடுத்துட்டு நான் வெஜிடேரியனை எடுத்துட்டு வெஜிடேரியன் ராமனை பார்க்க போனா அது அல்ல சிறப்பு. யார்தான் கேட்டான் லக்ஷ்மணன், தேவன் என்கலில் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாயடியேன், தேவன் என்கலில் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாயடியேன். இப்போ உள்ளே போய் சொல்கிறான் அண்ணாட்ட, அண்ணா உன்னைய பார்க்க குகன்னு ஒருத்தன் வந்திருக்கான், யாருடா அவன்னு ராமன் கேட்டான். அப்போ தான் ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க, தாயினும் நல்லாள், தாயினும் நல்லாள். அப்போ இந்த உலகத்தில் பரம்பொருளாக இருக்கக்கூடிய ராமச்சந்திரமூர்த்தி நாளெல்லாம் தெய்வமாக மதிவிட்டது தாயை. இவன் ஒருவரை நல்லவர் என்று ஒருவருக்கு அடையாளம் படுத்த வேண்டுமென்றால் அவனுக்கு அளவுகோலாக லக்ஷ்மண ஆழ்வாருக்கு இருந்ததும் தாய்தான். அதனால் தான் குகனை அறிமுகப்படுத்துகின்ற போது தாயினும் நல்லாள் என்றால், இந்த நாட்டில் பிறர் அன்பு செலுத்துகிறார் என்றால், பிறர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மிடத்திலே நேசம் காட்டுகிறார் என்றால் அவர் யாருக்கு சமமானவர், அன்னைக்கு சமமானவர் என்பதை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கம்பநாட்டாழ்வான் எழுதி வைத்திருக்கிறான். எனவே நான் இன்றைக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றேன், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை இல்லை என்பதை உங்கள் மனதில் ஆழமாக நீங்கள் பதித்துக் கொள்ளுங்கள். விளையாட்டா? ஆனால் எனக்கு இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸை ரொம்ப பிடிச்சிருக்கு சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அமெரிக்கன் எம்பசி வாசலில் ப்ரஷ் பண்ணாமல் 5 நாள் கடந்து வீசாவை வாங்கி அப்படியே வெளிநாட்டுக்கு போய் அப்படியே ஒரு 5 வருஷம் அங்கேயே தங்கியிருந்து மாதத்துக்கு 5 லட்சம்னு 5 வருஷத்தில் 50-60 லட்சத்தை அப்பா 50 வருஷத்தில் சம்பாதிச்சதை இவர் 5 வருஷத்தில் சம்பாதிச்சு அப்படியே ஈசிஆர் ரோட்டில் ஒரு ஃப்ளாட் வாங்கி வீட்டுக்கு பேர் அன்னை இல்லம்னு வச்சு அம்மா அப்பாவை தூக்கி முதியோர் இல்லத்தில் வைக்கிறவாளை கடவுள் கூட மன்னிக்க மாட்டாருங்கிறத நான் தைரியமாக சொல்வேன். கடவுள் கூட மன்னிக்க மாட்டார்.
இப்படி சொன்னால் இவாள்லாம் வருத்தப்படுவா. ஒரு பெரிய தமிழ் வார இதழில் ஒரு நல்ல எழுத்தாளர் தமிழருவி மணியன் அப்படிங்கிறவர் ஒரு ஆங்கில கவிதையை மொழிபெயர்த்து எழுதியிருந்தார். அதை இன்றைக்கு சமூகத்தினுடைய சிந்தனை கருதி சமய விழாவில் சொல்வதில் நான் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு பெரிய பையன் சாஃப்ட்வேர் முடித்து நல்ல வேலைக்கு முடித்து வெளிநாட்டுக்கு போயிட்டான். 73 வயசு அவன் அம்மாவுக்கு. அவன் வந்துடுவான்னே எதிர்பார்த்தா வரலை. மாமிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுத்து. ஒரு கையில் நெஞ்சை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் பேனாவை எடுத்து அவன் பையனுக்கு ஒரு லெட்டர் எழுதினான். மகனே, நீ பிறந்த அன்று வீட்டின் கொல்லைப்புறத்தில் ஒரு தென்னையை நட்டு வைத்தேன். நாங்கள் ஊற்றிய தண்ணீரில் தென்னை வளர்ந்தது. நாங்கள் சிந்திய கண்ணீரில் நீ வளர்ந்தாய். எங்கோ இருந்து ஈட்டக்கூடிய பொருள் உனக்கு சுகத்தை தருகிறது. எங்கள் அருகிலேயே இருக்கும் தென்னை எங்களுக்கு சுவை நீரும் சுகநிழலும் தருகிறது. பரவாயில்லை மகனே, என்றாவது ஒரு நாள் நீ வருவாய் வருவாய் என்றே எதிர்பார்த்து ஏங்கிப் போனேன். இன்று எங்கள் உடல் முழுக்க ஈமொய்த்த செய்தி உன்னை வந்து சேர்ந்தது. அப்போது கூட நீ இமெயிலில் தான் மூழ்கிக் கொண்டிருக்கிறாய். எங்களுடைய இறுதி கூட்டத்தில் நீ கலந்து கொள்ளாமல் போனாலும் நீ என்று நினைத்து நாங்கள் வளர்த்த தென்னை எங்களை ஓலையாக மாறி பத்திரமாக ஊர் எல்லை வரை சேர்க்கும். அழாதே, இப்படிக்கு அம்மா. அதை படிச்சுட்டு என் பங்குக்கு நான் 2 வார்த்தை சேர்த்தேன். அப்படியே அவசர விசா கிடைத்து வந்தாலும் ஈம காரியங்களை 3 நாளைக்கு மேல் செய்யாதே. தொடர்ந்து தலைகுளித்தால் 4வது நாள் உனக்கு ஜலதோஷம் வந்துவிடும். மாத்திரை கொடுப்பதற்கு அம்மா மயான பூமியில் சாம்பலாய் இருப்பேன், இது சத்தியம். இந்த நிகழ்வை பார்க்கின்றவர்கள் இனியேனும் நீங்கள் வாழ்க்கையில் டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இந்த நிகழ்வை பார்த்த பிறகாவது தாயை தெய்வமாக மதித்தால் அந்த நிகழ்ச்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்பதை நான் பெருமையோடும் கர்வத்தோடும் சொல்லிக்கொள்வேன். உலகத்திலே உள்ள அத்தனை வேத விற்பன்னர்களுக்கும் சொல்கின்றேன், அத்தனை ஞானிகளுக்கும் சொல்கின்றேன், அத்தனை இளைஞர்களுக்கும் தைரியமாக சொல்கின்றேன், நான் ஒருபோதும் மேடைகளில் ஏறிவிட்டால் அச்சப்படுவதில்லை. இருக்கின்ற போது நீங்கள் கவனிக்காமல் இருந்துவிட்டு இறந்த பிறகு அவர்களுக்கு தவசத்தை கோடி கோடியாக கொட்டி செய்வதில் ஒருபோதும் பயன் கிடையாது என்கின்ற செய்தியை இந்த பக்தி திருவிழாவில் தைரியமாக சொல்கின்றேன். நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் சொல்கின்றார். என் தாயினுடைய திருவடிதான் எனக்கு சொர்க்கம் என்று சொல்கிறார். உலகத்தில் எந்த இலக்கியமாக இருக்கட்டும், எந்த பக்தி இலக்கியமாக இருக்கட்டும், தாய்மைத்தான் மேன்மைப்படுத்தப்பட்ட செய்தி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுவாமி விவேகானந்தர் பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சுட்டு இருக்கார். வாதியார் கேட்கிறார், உனக்கு என்ன ஆசை? இன்ஜினியர். உனக்கு என்ன ஆசை? டாக்டர். விவேகானந்தர் மட்டும் எந்திருந்து சொன்னார், நான் ஒரு குதிரை ஓட்டி ஆகணும். நடந்த உண்மை, வரலாறு, படித்த செய்தி. மாணவர்கள்லாம் கழுக்குன்னு சிரிச்சாங்க. என்ன நீ ஒரு குதிரை ஓட்டி ஆகணுமா? அழுதுட்டே ஆத்துக்கு வந்தா. என்னப்பா நடந்ததுன்னு தாயார் கேட்கிறார். அம்மா, கிளாஸ் டீச்சர் கேட்டார்மா, ஒவ்வொருத்தரும் என்னவாக போறேன் நான் ஒரு குதிரை ஓட்டி ஆகணும்னு சொன்னேன். ராஜா, அதுல தப்பே இல்லடா, நீ குதிரை ஓட்டணும். எப்படி தெரியுமாடா ஓட்டணும் அப்படின்னு வலது கையை அப்படி காமிச்சா அந்த இடத்துல பரந்தாமன் பார்த்தசாரதி கீதாச்சாரத்துல ஓட்டிக்கிட்டு இருக்கான். அந்த போர்க்களத்துல அந்த தாய் சொன்னா, டே நீ குதிரை ஓட்டியா வரணும், வெறும் சாரதியாலடா, பார்த்தசாரதி கண்ணனை போல இந்த தேசத்திற்கு ஒரு குதிரையோட்டியா வரணும்னா நான் இன்றைக்கு சொல்கின்றேன், அந்த தாய் விதைத்த அந்த மந்திர சொற்கள் தான் இந்த தேசத்திலே காவி என்கின்ற ஒன்றை புனிதமாக இந்து மதம் என்பதை தேரோட்டியாக ஓட்டி செய்த பார்த்த சாரதி இந்த இந்திய மண்ணில் தோன்றிய விவேகானந்தர் என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த மன்றத்தில் பதிவு செய்கின்றேன். ஏன் சத்திரபதி சிவாஜியை உருவாக்கியது யார்? நான் ஏதோ ஆன்மீகங்களை வைத்து மட்டும் உங்களிடத்திலே பம்மாத்து காட்டவில்லை. என்னுடைய அன்பர்களே, உங்கள் திருவடியை வணங்கி சொல்கின்றேன், சத்ரபதி சிவாஜிக்கு நடந்ததும் இதேதான். நான் வரலாற்றையும் பார்த்தேன். சதுரங்கம் விளையாடுற அம்மாவை கூப்பிடுறான். நீ ஜெயிச்சா நீ சொல்றதை கேட்கிறேம்மா, அப்ப நீ ஜெயிச்சா நீ சொல்றதை கேட்கிறேம்மா. சத்ரபதி சிவாஜி தோத்து போயிட்டான்.
அம்மா என்ன வேணும்னு கேட்டா, ஜன்னலை திறந்தா, அந்த பாரு அந்த கோட்டையில் நாளைக்கு உன் கொடி பறக்கணும்டான்னா. அம்மா என்னால் முடியுமான்னா, டே உன்னால் முடியாட்டி எவனாலையும் முடியாதுறான்னா, உன்னால் முடியாட்டி எவனாலையும் முடியாதுன்னா. அவதானே தாய். நீங்கள் வரலாறாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், அறிவியல் விஞ்ஞானி யாருமே சார், நான் தயவு செய்து நாம் கடவுளை வணங்குவதனுடைய நோக்கம் என்ன? எல்லாருக்குள்ளேயும் ஒரு சுயநலம் இருக்கிறது. அந்த வசதி வாய்ப்பை ஏற்படுத்திக்கொள், என்னை பங்குபடுத்திக்கொள், இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து பெரிய வகையில் அந்த முற்றும் துறந்த முனிவர்னு நம்ம சொல்லுவோமே, அப்படி தன் பிள்ளைக்காக முதலில் முற்றும் துறந்த முனிவர் யாருன்னு கேட்டா, நம்மை கருவில் சுமந்த தாய் என்கின்ற மந்திரத்தை இந்த தரணிக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. இன்னும் கொஞ்சம் உடைச்சு சொல்லட்டுமா? பெரிய புராணத்தில் படித்தோன்னையே கண்ணில் தண்ணி வரக்கூடிய ஒரு நாயன்மார் யாருன்னா கண்ணப்ப நாயனார். உங்களுக்கு தெரியும், வேட்டுவ குலத்தில் பிறந்தார். அன்பு, பண்பு, பாசம், நேசம் இதெல்லாம் தெரியாது. அந்த பொன்முகலி ஆறில் தண்ணி எடுத்து நாளெல்லாம் குடுமித்தேவருக்கு அபிஷேகம் பண்ணி இறைச்சியவே ஊட்டி 5 நாள் சூடிய மலரையை சூடி இதெல்லாம் ஊட்டி எல்லாம் பண்ணார். அப்புறம் வலது கண்ணிலேருந்து குருதி வந்தது. தன்னுடைய கண்ணை கொடுத்தார். இடது கண்ணை கொடுக்க போது பெருமானே வந்து ஆட்கொண்டு, தின்னப்பனாக இருந்த நீ எனக்கு கண்ணை கொடுத்ததால் கண்ணப்பன்னு சொன்னார். இதெல்லாம் தான் இது வரைக்கும் படிச்சிருக்கோம். இப்போ வேறு வழி இல்லாமல் இவருக்காக கொஞ்சம் நுட்பமாக படித்தா, முதல்ல சேக்கிழார் பெருமான் அங்கே ஒரு வார்த்தையை போடுறான். இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் தின்னப்பன்கிற மனுஷன் அந்த அம்பை எடுத்து கண்ணை எடுக்க போகும்போது ஒரு வரிய சேக்கிழார் போடுறார். புலியீற்று ஆ போல ஒரு கன்று போட்ட பசுவின் நிலையை அடைந்த போதுதான் கண்ணப்பன் கொடுத்தான். இரக்க குணம் என்கின்ற தாய்மை உணர்வை அவன் உடல் ரீதியாக அடைந்த போதுதான் கண்ணப்பன் கண்தானம் செய்தார் என்று சேக்கிழார் பெருமான் எழுதி வைத்திருக்கிறார். பிறருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக பாவித்து தன் கண்ணை கொடுக்கக்கூடியது யார் என்று கேட்டால் தாய்தான் என்பதை நான் சொல்லவில்லை. இந்த மன்றத்திலே சேக்கிழார் எழுதியிருக்கிறார். தயவு செய்து ரெஃபரன்ஸ் டு சேக்கிழார். புலியீற்று ஆ போல எழுதிய வார்த்தை. கன்று போட்ட பசுவின் நிலையை அடைந்த பெரு. இன்னும் நுட்பமான சொல்லட்டுமா? சிறு தொண்டர் பிள்ளைக்கறி கேட்டா, நம்மளா இருந்தால் ஆற்றுக்கு வந்த வாழ்க்கை சாப்பாடு போட மாட்டோம். அந்த பெரிய புராணத்தில் சிறு தொண்டருடைய கதையை நீங்கள் படித்த போது சரி, பிள்ளைக்கறி கேட்பான். தந்தை பிடிக்க தாய் கூரறுத்து சமைச்சு திருவெண்காட்டு நங்கைங்கிற அந்த மனைவி சிறு தொண்டர் நம்முடைய சந்தன நங்கைங்கிற வேலைக்கார பெண்ணுடைய கூட்டு முயற்சியோடு தான் இதெல்லாம் நடக்கும். பிறகு எம்பெருமான் சோதனையில் இவ சக்சஸ் ஆயிட்டா. இப்போ பிள்ளைய வர சொல்லும்பா. உங்களுக்கு தெரியும் அந்த கதை. சிறு தொண்டர் போய் கூப்பிடுவார், சீராளா வருகன்னு, வரமாட்டார். சீராளா வருகன்னு கூப்பிடுவார், வரமாட்டார். ஆனால் திருவெண்காட்டு நங்கை போய் சொல்லுவா, சீர்மிகு சீராளா வருக, சீர்மிகு சீராளா வருக, சீர்மிகு சீராளா வருக. உடனே அந்த புள்ள ஓடி வருவான். ஏன் தெரியுமா? தந்தையை விட தாய் தான் பிள்ளைகள் மேல பாசம் அதிகமாக வைப்பா. அந்த பாசத்தை கூட இறைவன் கேட்டான் என்பதற்காக துறந்தாளே, அவள் எவ்வளவு பெரியவள் என்பதை இந்த மண்ணுக்கு சொல்வதற்காகத்தான் திருவெண்காட்டு நங்கை கூட்ட போது சீராளனை வர வைத்ததாக நாம் உளவியல் ரீதியாக படிக்க தோன்றுகிறது.